வணக்கம். கடந்த 5 நாட்களாக அரசியல் ஆடுகளம் இடம்பெறவில்லை. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் தொடர்ந்து அரசியல் ஆடுகளத்தை வெளியிட முடிவதில்லை. இன்று மருத்துவமனையில் திரும்பிய உடனேயே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். தவறுதலுக்கு வருந்துகிறோம். முதல் செய்தி, 4-5 நாட்களாக என் செய்தியை பார்க்கல. இப்போ வந்தோடனே பார்த்தோம், செந்தில் பாலாஜி தேடுகிறார்கள் போலீஸ் அப்படின்னு. செந்தில் பாலாஜி தம்பியவும் தேடுகிறாங்க. செந்தில் பாலாஜி தம்பியை தேடுறது ஒன்று, 2 பேரும் முன்ஜாமீன் போட்டாங்க. செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜி தம்பியும் மதுரையில் முன்ஜாமீன் போட்டாங்க. அப்போ ஜட்ஜு பார்த்து கேட்குறாரு, செந்தில் பாலாஜி தம்பியை 3 வருஷமாக தேடுறாங்களே, ஏன் பிடிக்க முடியலை? அவர் இங்கே தானே இருக்கார் அப்படின்னாங்க. அது இடி தேடினது, அவங்களால பிடிக்க முடியல. இது நாங்கள் தமிழ்நாடு போலீஸ், அதனால் நாங்கள் தனியாக தேடுறோம் அப்படின்னாங்க. இது 2 பேர்த்தையும் பிடிக்க முடியலை. 7 நாள் ஆச்சு. இப்போ வேடிக்கை என்னென்னா, சவுக்கு சங்கரை போய் ஆந்திராவில் போய் பிடிச்சிட்டு வராங்க 2-3 நாளில். மற்றவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் போய் கைது செய்கிறாங்க, டெல்லியில் போய் கைது செய்கிறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜியை மட்டும் கைதே பண்ண முடியலை. ஏன் பண்ண முடியலைன்னா அந்த போலீஸுக்கு தான் தெரியும். இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ முன்னேறிடுச்சு. பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனை வச்சு லொக்கேஷன் கண்டுபிடிச்சி உடனே பிடிச்சிடலாம். செந்தில் பாலாஜி சாதாரணாரா? அவரை போய் பிடிக்கிறது என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி, வழக்கு என்ன வழக்கு போட்டிருக்கீங்க? செந்தில் பாலாஜி மேலே எவ்வளோ பெரிய வழக்கெல்லாம் இருக்குது. கரூர் விஷயத்தில் ஒரு வழக்கு இருக்குது, சிபிஐக்கு போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்கு வேலை வாங்கிறதா ஏமாத்தின வழக்கு இருக்குது, அந்த வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. அது இடி இப்போ குற்றப்பத்திரிக்கையெல்லாம் தாக்கல் செஞ்சுட்டாங்க. செந்தில் பாலாஜி மேலே பர்சன் போடணும்னா எத்தனையோ கேஸ் இருக்கேன். அவர் எம்எல்ஏ இருந்தது, மந்திரியாக இருந்ததில் 1 வருஷத்தில் எத்தனை வேலை, 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே மந்திரியாக இருந்தார். 2 வருஷமாக அவர் என்ன பண்ணாருன்னு எடுத்து கேஸ் போட வேண்டியது தானே. இப்போ தேடுறது எதுக்காக தேடுறாங்கன்னா, அதாவது செந்தில் பாலாஜி பணம் கொடுத்து தாவேக்கா எம்எல்ஏக்களை மிரட்டி இன்னொரு கட்சியில் சேர வச்சாங்க. இன்னொரு கட்சினா இது திமுகவில் சேர வைக்கிறதுக்காக ஆளை வச்சு பணம் பேசுகிறாங்க. அதுதான் குற்றச்சாட்டு. இப்போ இந்த குற்றச்சாட்டில் கைது பண்ண முடியுமா? முன்ஜாமீன் போட்டார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி கரை கண்டா அழைச்சார். இதில் முன்ஜாமீன் போட்டார். முன்ஜாமீன் கிடைச்சணும். ஏன்னா சாதாரண குற்றச்சாட்டு, நாட்டுக்குள்ளே அடித்ததான் பல முக்கியமான குற்றச்சாட்டுலாம் இருக்குது. டாஸ்மாகில் அவர் மந்திரி இருக்கும்போது அடித்த கொள்ளைக்கு அளவே இல்லை. மின்சாரத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, இப்போ தாவேக்கா மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறாரு, டிரான்ஸ்ஃபார்மரில் கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே 317 கோடி குளறுபடி நடந்திருக்குங்கிறாரு. டிரான்ஸ்ஃபார்மர் கண்டெய்னர், மின்சார கண்டெய்னரில் குளறுபடி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் சொல்லி கைது பண்ணியிருக்கலாம். கைது பண்ணால் தப்ப முடியுமா? அப்போ என்ன நினைப்பாங்க, மின்சாரத்துறையே கெடுத்துருக்காரு அப்படின்னு பெயில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ தேடுறது தாவைக்கால ஆட்களை சேர்த்தாரு, தாவைக்கா ஆட்களை திமுகவுக்கு சேர்த்தாரு தான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை தேடி இவரை கண்டுபிடிக்க முடியுமா? இவரை கண்டுபிடிச்சாலும் பெயிலில் கொடுத்துருவாங்களே. அதனால் இது எப்படி அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இன்றைக்கி அவருடைய ஆதரவாளர் வீட்டில் திருச்சி சுரேஷ் 180 கோடி பிடிச்சிருக்காங்க. இவர் விஷயமாக 2-3 பேர் கைது பண்ணிட்டாங்க. அவங்க கொடுத்த வாக்குமூலத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒரு கார்ப்பரேட் கம்பெனியே இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நட்சத்திர ஹோட்டலில் வச்சாங்க, கூட்டம் வச்சாங்க. அந்த நட்சத்திர ஹோட்டலில் 180 கோடி ஒரு எம்எல்ஏக்கு பேரமெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இன்னும் செந்தில் பாலாஜியை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட போய் சம்மனை கொடுக்குறாங்க. செந்தில் பாலாஜி அவரவங்க மகனும் அவரும் அசோக் குமார், ஆமாம், 2 பேரும் திங்கக்கிழமை காலையில், வர திங்கக்கிழமை 6ஆம் தேதி காலையில் ட்ரிபிள் போலீஸ் ஸ்டேஷன் சென்னை அங்கே சரி சம்மன் கொடுத்து இந்த நேற்று வரவே இல்லை. அவர் அவங்க அப்பாட்ட சம்மன் கொடுத்த மறுநாள் வரணும். திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன் வரவே இல்லை. என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் வேடிக்கையாக இருக்குது. தாவை காட்சி வந்ததுக்கப்புறம் காவல்துறையை திறம்பட நடத்துகிறாங்களாங்கிற சந்தேகம் இருக்குது. திமுகக்காரர் இருந்தால் இந்நேரம்
இல்லாத ஒன்றையே இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடுவான். செந்தில் பாலாஜியை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாது. அவர் முன்னாடி ஏற்கனவே ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் ராஜபோகத்துடன் இருந்தார். ராஜபோகத்துடன் ஏசி வச்சு பக்கத்தில் இது வச்சு 3 ஃபோன் வச்சுருந்துருக்காரு. 4 மணிக்கு வீட்டில் இருந்து சாப்பாடு வந்திருக்கு. டெய்லி 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு வாக்கிங் எல்லாம் போயிருக்காரு. இவ்வளவு சலுகைகளையும் அனுபவித்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. இந்த ஆட்சியிலாவது அது தொடருமா? அந்த சலுகை கிடைக்குமா? இல்லை ஜெயிலுக்கு போவாரா? ஜெயிலுக்கு போகிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும்போது தாவைக்காய் மல்லி விலை வீசினாலுங்கிற ஒரு காரணம் தான் கிடைச்சதா உங்களுக்கு? அதனால் எதுவும் சரியாக போவதாக தெரியவில்லை. செந்தில் பாலாஜி விஷயத்தில் தாவைக்கா அடக்கி வாசிக்கிறதோ அப்படிங்கிற எண்ணம் எல்லா மக்களுக்கும் வந்துவிட்டது. இன்னும் எத்தனை நாளைக்கு சுற்றுலீங்கன்னு பார்ப்போம். இன்னும் எத்தனை நாளைக்கு செந்தில் பாலாஜியை கைது பண்ண முடியாமல் சுற்றுறாங்கன்னு பார்ப்போம். அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்வோம். அடுத்தது இவரை போய் கைது பண்ணியிருக்காங்க. யார்? நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன். சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் எது கைது பண்ணியிருக்காங்க? விஜய் குடும்பத்தையும் திறக்குறா பேசுனாரா? அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் யோகியனா? அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றது பேசலையா? அதில் போய் கைது பண்ணுங்கய்யா. இப்போ சும்மா வாயினால பேசினதை வாயினால் இப்போவுமே நான் ஒன்று சொல்கிறது ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்திலும் சொல்லியிருக்கேன். அதாவது அவதூறாக பேசுவது வழக்கு தான் பதிவு செய்யலாம், கைதெல்லாம் பண்ண முடியாது. என்னைய பண்ணாங்க கரூர் விஷயத்தில், அது எல்லோரும் சேர்ந்து சதி திட்டம் பண்ணாங்க. அப்போ எல்லாமே சதி திட்டம். அந்த சதி திட்டத்தில் பங்கு இருக்குது. ஒவ்வொருத்தருடைய சதி திட்டத்தையும் நான் கொண்டாந்து அவர்கள் முகத்திலே கிழிப்பேன். அதில் எல்லாருடைய சதி திட்டமும் பங்கு இருக்கிறது. அதுக்காக நான் என்ன சொன்னேன்? நான் உண்மையை பேசினேன். உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னதோ அதைத்தானே சொன்னேன். நான் சொல்லி முடித்த 2 நாள் கழித்து உச்ச நீதிமன்றம் அதைத்தானே சொன்னாங்க. மதுரை நீதிமன்றம் இது விசாரிக்கக்கூடாது, மதுரை நீதிமன்றம் தான் விசாரிக்கணும், சென்னை நீதிமன்றம் இதை விசாரிக்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன். அதை பெருசாக்கி என்னை ஜெயிலில் போட்ட அதே குரூப் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி அனிதா ராதாகிருஷ்ணன் 10,000 ரூபா அப்போவே பெயில் கொடுத்து வெளில வந்துட்டார். அவர் மாதிரியா நான் பேசினேன்? கெட்ட வார்த்தையில பேசினேன். அதுக்காக என்னையும் பிடிச்சி இதில் போட்டாங்களே. ஆர்எஸ் பாரதி நாட்டு வக்கீல். நான் அடிக்கடி சொல்லுவேன், நாட்டு வக்கீல் இன்றைக்கி சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா 14 கேஸ் போட்டாங்களாம் இவர் மேலே, ஒன்று கூட கைது செய்யலை. 40 வழக்கு போட்டாங்க திமுக ஸ்டாலின் மேலே, ஒன்றுக்கு கூட கைது செய்யலை. ஆனால் இந்த அரசாங்கம் பேசுவதற்கெல்லாம் கைது செய்கிறது. இது ஒரு சர்வாதிகார ஆட்சியை போல் நடக்கிறதுங்கிறது. அவதூறு வழக்குகளை கைது பண்ணுறதே கிடையாது. ஜெயலலிதா பீரியடில் என் மேலே 16 கேஸு, தலைவர் தளபதி மீது 40 கேஸு, எடப்பாடி பீரியட்லையும் கேஸ் போட்டாங்க. ஆனால் எந்த ஆட்சியிலும் அவதூறு வழக்குகளை கைது செய்வது வழக்கமே கிடையாது. தகுந்த தொகுதியிலே ஆய்வுக்கு போகிற போது கைது செய்திருக்கிறார்கள் என்றால் இது சர்வாதிகாரத்தின் உச்சம். சர்வாதிகாரி ஆட்சியை நடத்துகிற யார்? உங்கள் ஸ்டாலின். சர்வாதிகாரி ஆட்சியை நடத்துகிற யார்? திமுகவுடைய இந்த 5 வருட ஆட்சி ஒரு சர்வாதிகாரி ஆட்சியாக தான் இருந்தது. என்னை போன்றவர்கள்லாம் எதனால கைது செய்யப்பட்டாங்க? எங்கள் மேலேயும் கேஸை போட்டிருக்க வேண்டியது உங்கள் ஆட்சியில் யோகியர்களா இல்லை உத்தமர்களா? எங்களை ஜெயிலுக்கு அனுப்புனீங்கல்ல, அப்புறம் இதே மாதிரி இப்போ நீங்கள் ஜெயிலுக்கு போகும்போது விட்டு வலிக்கதா? தாவிக்கா சர்வாதிகார ஆட்சியை நடத்துகிறதுங்கிற நீங்கள் நடத்துகிற ஆட்சிக்கு பேர் என்ன? அதனால் இவங்க இப்போ கைது பண்ணுற எல்லாத்துக்கும் சொல்கிறேன், யாரையுமே சரியாக கைது பண்ணுறதில்ல. தாவைக்காட்சியவே சொன்னேன், நீங்கள் போன்ற ஒழுங்காக கைது பண்ணுங்கள். என்ன இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு புகார் கிடைக்கலையா? அனிதா ராதாகிருஷ்ணன் மந்திரியாக இருக்கும்போது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வரைக்கும் 1000 வழக்கு இருக்க, 1000 கேஸுகளை நீங்கள் பிடிக்கலாமே. அளவுக்கு அதிகமாக ஒரு சொத்து சேர்த்தாட்டுன்னு பிடிச்சி விஎன்டிசியிலேருந்து அங்கேருந்து லஞ்ச ஒழிப்பிலேருந்து கைதே பண்ணலாமே. லஞ்ச ஒழிப்பில் இருக்கக்கூடிய அருண் கைதே பண்ண மாட்டார். இப்போ பாருங்கள், ஏவாவேலுக்கு என்ன நடந்தது? ஏவாவேலுவை 40 லட்சம் டெண்டரே இல்லை, டெண்டர் போட்டிருக்காங்க, ரோடே அந்த மாதிரி போடாமல் 2 லட்சம் டெண்டர் மட்டும் இது பண்ணியிருக்காங்க. இது பண்ணி 40 லட்சம் வீட்டிலேருந்து எடுத்தாங்க, ஏவாவேலு வீட்டிலேருந்து. அன்றைக்கே எஃப்ஐஆர் போட வேண்டியது தானே? அருண் அன்றைக்கே எஃப்ஐஆர் போட வேண்டியது தானே? அருண் அன்றைக்கே எஃப்ஐஆர் போட்டு எல்ஓசி நோட்டீஸ் இதுக்கு அனுப்ப வேண்டியது தானே? எஃப்ஐஆருக்கு போடாமல் 40 லட்சத்தை எடுத்துகிட்டு அவருக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. அதுக்குள்ளே அவர் போய் எங்கே போய் அட்மிட் ஆகிடுறாரு.
சிங்கப்பூருக்கு போய் அருணும் சேர்ந்து கொண்டு இந்த ஆட்சியாளர்களை காப்பாற்றக்கூடிய விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இது விஜய் அரசாங்கம் கண்டுகொள்கிறதே இல்லை. அவருக்கு திமுகவுக்கு வேண்டியவங்கன்னா ஆளுங்க அதிகாரிகளை வச்சுக்கிறாங்க. அப்புறம் எப்படி இதாகும்? வாங்கி போயிட்டார் சிங்கப்பூருக்கு போய் ஹார்ட்டுக்கு சிகிச்சை பண்ணுறேன்னு. ஏயா நீங்கள் எல்ஓசி கொடுக்கல? 40 லட்சம் வீட்டில் பிடிச்சிங்கல்ல. எங்கள்லேருந்து சாதாரண ஆளுங்களை கைது பண்ணுறத இப்படி கைது பண்ணீங்க போலீஸு. இன்றைக்கி அருண் உட்காந்துக்கிட்டு ஏபாவேலு கைது 40 லட்ச ரூபா பிடிச்ச உடனே எஃப்ஐஆர் போட்டு அப்போவே கைது பண்ண வேண்டியது தானே. 40 லட்சம் பிடிச்சிங்கல்ல, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் எதையாச்சும் ஒன்று பண்ண வேண்டியது தானே. ஆக இவர்களும் திமுகவுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி மேலே 1000 வழக்க போடலாம். அதை விட்டுட்டு நேரில் வந்துக்கிட்டு தாவை காட்சியை கவிழ்க்க முயற்சி செய்கிறார்கள். இதெல்லாம் ஒரு அலிகேஷனா? செந்தில் பாலாஜி மேலே ஒரு அலிகேஷனா கேட்குறேன். செந்தில் பாலாஜி மேலே 1008 அலிகேஷன் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாமே. அடுத்தது உங்களுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே ஒன்று இந்த விஜய் குடும்பத்தையும் பேசுனாங்கன்னு கேஸ் போடுறீங்களே, ஏன் அவங்க மேலே வழக்கே கிடைக்கல? அவங்களுக்கு எத்தனை வழக்கு இருக்குது? அதனால் சொல்கிறேன், கைது செய்யும் விஷயத்தில் செந்தில் பாலாஜி விஷயத்திலும் ஏபாவேலு விஷயத்திலும் அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்திலும் தாவைக்க அரசாங்கம் நடந்து கொண்டது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அப்படிங்கிறது நம்முடைய முதல் கருத்து. எத்தனையோ வழக்கு இருக்குது, அறுபதான ஆதாரங்களுடன் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ உப்புக்கு சப்புன்னு சொல்லி ஏதோ ஒரு இதில் நீங்கள் வழக்கு போடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போடணும். திமுகவில் இருக்கிற அத்தனை பேர் உள்ளே போடணும். இப்போ பாருங்கள், இவங்க பூரா இவர் சிங்கப்பூர் போயிட்டார் ஏபாவேலு. இவர் இங்கேருந்து 10,000 ரூபா ஜாமீனை முடிச்சிட்டாரு. செந்தில் பாலாஜியை காணாம். சரி, ஸ்டாலின் எங்கன்னா அவர் டெல்லி இதுக்கு போகிறாரு, அவர் லண்டனுக்கு. அதுவும் அவர் பேரனுக்கு இப்போ இது வந்துட்டு பட்டமா? பேரனா? உங்கள் குடும்பத்துக்கு படிப்பே வராதியா? நீங்கள் போய் பாருங்க, பேரன் படிப்பேன் ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். அது சும்மா ஒரு பேருக்கு ஒரு பட்டத்தை வந்து உருவாக்கி அதை பார்த்து இதை பார்க்க போகிறாராம். ஏன் அவர் பார்க்க போனால் அப்பாக்கார் உதயநிதியாக எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவரும் லண்டன் போயிருக்கணும்ல. லண்டனில் தான் அவங்க அக்கௌண்ட்டு பூரா இருக்குது. இந்த உதயநிதி இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இவர்கள் துபாயில் தான் எல்லா சொத்துக்களையும் சேர்த்துருக்காங்க. துபாய் அரசாங்கம் இந்த போருக்கு பின்னால் எல்லா பணம் அக்கௌண்ட் இல்லாமல் வந்த பணத்தை பூரா வெளியில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் ஸ்டாலின் லண்டனுக்கு போய் அவங்க லண்டனில் இந்த அமௌண்ட்டெல்லாம் லண்டனுக்கு கொண்டு போய் மாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து லண்டனுக்கு போயிருக்காரு. ஒழிய பெரிய வந்து நாட்டுக்கு சேவையாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் போகல. இதுக்கடையில் உதயநிதிட்ட விட்டுட்டு போயிட்டார். உதயநிதி மாதிரி மோசமான அரசியல்வாதி, உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், உதயநிதி மாதிரி மோசமான அரசியல்வாதியை நீங்கள் பார்க்க முடியாது. பட் பிளாக்கில் டிக்கெட் விட்டுறவங்க அவர் சொல்லியிருக்காரு இன்றைக்கி, நல்லா கேளுங்க. பிளாக்கில் டிக்கெட் விற்றவன், விசிடி கள்ள மார்க்கெட்டை விற்றவன், இவன்லாம் எம்எல்ஏ ஆகிட்டான், இவரெல்லாம் மந்திரி ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறார் உதயநிதி. சட்டமன்றத்தில் உட்காந்து எதிர்க்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா திருட்டு விசிடி வைத்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல டிக்கெட் வித்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்தவர். இவங்க ராஜ குடும்பத்தில் பிறந்தவங்களா? உங்கள் கதையை சொல்லவா? ஓங்கோல்லேருந்து நீங்கள் எப்படி ஓடி வந்தீங்கிற கதையை சொல்லவா? ஓங்கோல்லேருந்து உங்கள் தாத்தாவுக்கு அப்பா இருக்காரு, ஓடி வந்து ஆட்டுக்கட்டுக்கு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு இதுக்கு கோயில் விழாவுக்காக வந்தவர் அங்கேயே தங்கி, உங்கள் ஊர் என்ன தமிழ்நாடா? உங்கள் ஊர் என்ன வந்து இதுவா திருவாரூர் மாவட்டமா? நீங்கள் இருந்தது திருவாரூர் மாவட்டமே கிடையாது. நீங்கள் உங்களை சேர்ந்தவங்க நோடு இதில் படிக்கிறது ஆற்றுல நடுவில் உட்காந்துருந்தவங்க. கடைசி தட்சிணாமூர்த்தி கோயிலில் உங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க. உங்கள் தாத்தா சிவத்துக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி சொல்கிறீங்களே இதில் வந்துக்கிட்டு பிளாக்கில் டிக்கெட் விற்றாங்கன்னு, உங்கள் தாத்தா செவத்துக்கு பெயிண்ட் அடிச்சவர். பெயிண்ட் அடித்து அந்த செவத்தில் இவர் அவருடைய பொன்மொழிகளை வந்து எழுதினவர். பெரிய ராஜ குடும்பத்தில் இருந்து பிறந்த மாதிரி பேசாதீங்க. அங்கேருந்து எப்படி வந்தார் உங்கள் தாத்தா? ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்காமல் தானே வந்தார். ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்காமல் வந்ததோட அவன் மற்றவன் இந்த பிசிடி விற்கிறவன், மற்றபடி கள்ள மார்க்கெட்டை விற்றவன், அந்த பிளாக்கில் டிக்கெட் விற்றவன்லாம் 1000 மடங்கு மேல் என்பதை உதயநிதி புரிஞ்சுக்கொள்ளணும். திருப்பி சோஃபா மாடலில் பேசிக்கிட்டே இருக்கார் உதயநிதி. சோஃபா மாடல் பார்த்தீங்களா?
சோஃபாவை கொண்டாந்து போட்டவன்லாம் கூட்டணி மாறிட்டாங்கிறாரு. திருமாவளவனை தாக்குறாரு, முஸ்லீம் லீக்கை தாக்குறாரு. சோஃபா போடுற மாதிரி இல்லையா உதயநிதி? உங்கள் சோஃபா கதையை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். ராயல் ஃபர்னிச்சர்னு சோஃபா விற்றே சோஃபாவை வாங்கினவனுக்கு எம்பி சீட்டு கொடுத்த வர்க்கம் நீங்கள்லாம் பேசுகிறீங்கன்னா. அதனால் உதயநிதிக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நாகரிகமான அரசியல் பேசுங்க. அதுதான் அங்கே போய் 180 கோடி பங்கு போட்டிருக்கான். அவங்க மூஞ்சியெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கிறீங்க. நீங்கள் மூஞ்சி நீங்கள் தான் செந்தில் பாலாஜியை தூண்டி விட்டுட்டு ஒதுங்கியிருக்கீங்க. நீங்கள் போய் மூஞ்சி தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? அதனால் நாகரிகமான அரசியலை உதயநிதி கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பாவை இந்த பக்கம் லண்டனுக்கு அனுப்பிட்டு ஊரை கொள்ளையடித்த பணத்தை போனால் ஒயிட் ஆக்கிறதுக்கு அங்கே போய் வழி பண்ணிவிட்டு நாட்டு அவ்வளோ வேணும் லண்டனுக்கு தான் போகிறான். எதுக்கு? ஊரை கொள்ளையடித்த பணத்தை போனால் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்படி தான் போயிருக்காரு ஸ்டாலின். அதுவும் இதில் உதயநிதி கொள்ளையடித்த பணத்தை துபாயில் இருக்கும் அரசாங்கம் தடை செய்து வந்திருக்கிறது. அந்த தடை செய்யப்பட்ட பணத்தை, ஊழல் பணத்தை அங்கிருந்து கொண்டு செல்வதற்காக லண்டனுக்கு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. தாவேக்காடு சார் சொன்னாங்களாம், என்ன காவல்துறை அதிகாரிகள் மேலிருந்து சொல்லி நீ உடனே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவாக்கல சார்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்துவாங்க. பேச தெரியலை. நான் மற்றவன்ட்ட எப்படி ஆபீஸில் பேசுகிறது அப்படிங்கிறது அடிப்படையான நாகரிகம் கூட தெரியாத மனிதர் என்ன பேசுகிறீங்க? உங்களுக்கு கீழெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மற்றவன்லாம் வேலை செஞ்சது நாட்டோட கொடுமை. ஜனநாயகம்னாலே என்னங்கிறது, ஜனநாயகத்தை கெட்டு குட்டிச்சவராக்கிறது உங்களுடைய இதுதான். உங்கள் அப்பாலேருந்து, உங்கள் தாத்தாலேருந்து, உங்கள் அப்பாலேருந்து இவர் நீங்கள்லாம் முதலமைச்சராக இருந்தீங்க அப்படிங்கிறது இந்த நாட்டின் சாபக்கேடு. அவர் பேசுகிறார். அது அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த கட்சியில் போய் ஜெயலலிதா அடித்து துரத்து விட்டாங்க. இவர் உருவாக்கியது ஜெயலலிதா தூத்துக்குடிக்கு. அதுக்கப்புறம் அடித்து துரத்துனாங்க அவரை. அங்கே போயிட்டு என்னென்னமோ பேசுகிறார். தாவேக்காடு சார் சொன்னாங்களாம். அவர் நிர்மல்குமார் சொல்கிறார், நீ காலில் விழுந்தாலும் நீ சேர்க்க மாட்டேன். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ரவுடியும் ஒரு கேவலமான ஒரு நபரையும் கண்டிப்பாக தவம் இருந்தாலும் அது நாங்கள் தமிழக வெற்றி காலத்தில் என்றைக்கு சேர்த்துக்க மாட்டோம். தாவைக்காலம் மூஞ்சிக்கெல்லாம் தேய்ப்பாங்களே. அதனால் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டாங்க. அவரா போலீஸை சொல்கிறாங்க, தாவைக்கால சார் சொல்கிறாங்க, நீங்கள் திமுகவை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நிச்சயம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. கற்பனை குற்றச்சாட்டை அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறார். இவரெல்லாம் திமுகவில் எந்த கட்சியிலும் எம்எல்ஏவாக இருக்கக்கூட தகுதியற்றவர். இவர் மேலே அளவுக்கு அதிகமாக சொத்து செலுத்த வழக்கு ஏற்கனவே ஈடி எடுத்திருக்காங்க. இவரெல்லாம் நிரந்தரமாக ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. விஜய் கரூருக்கு போகிறார். இப்போ எலெக்ஷன் முதலமைச்சரான ஒன்று கரூருக்கு போகிறாருன்னு ஒன்று அவன் போய் கசப்பட்டான். திமுக வக்கீல் ஒருத்தன் போய் கசப்பட்டான். என்ன சொல்கிறான்? இவர் கரூருக்கே போகக்கூடாது, கரூருக்கு போனாலும் கரூரில் இந்த வழக்கை பற்றி பேசக்கூடாது, அது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கான், அதை பற்றி பேசக்கூடாதான். இவன் பேசுவானா 1000 யோகிங்க உத்தமைங்க, நீ 1000 பேசுவ, ஆனால் விஜய் பேசக்கூடாது. உச்ச நீதிமன்றம் கேட்டாங்க, ஏப்பா கரூருக்கு போகிறாருன்னு சொல்கிற, அங்கே கரூரை பற்றி அந்த இன்சிடென்ட் 41 சத்தத்தை பற்றி பேசக்கூடாதுங்கிற, நீ போட்ட எஃப்ஐஆரில் அவர் பேர் இல்லையாப்பா, அவரை நாங்கள் எப்படி தடுக்க முடியும்? பேசாதன்னு எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இதை அவசர வழக்கு அவரை கொண்டு வந்திருக்கியே, எப்படி கொண்டு வந்தேன்னு கேட்குறாங்க. வாபஸ் வாங்குறியா டிஸ்மிஸ் பண்ணானுங்கிறாங்க. உடனே வாபஸ் வாங்குறாங்க அப்படின்ட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. அதில் இந்த வில்சன் ஒரு ஆள், இந்த திமுகவோட ஏஜென்ட்டு, திமுகவுக்கு புரோக்கர் வேலை பார்த்தவர், அவர் வந்துக்கிட்டு நீதிபதி அவமதிப்பு வழக்கம், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு யார் மேலே? ஆதவர்ஜுன் மேலே. ஏன் பேசுகிறாங்க? ஆதவர்ஜுன் மேலே ஏன் போட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆதவர்ஜுன் கரூர் விஷயம் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, அதை பேசுகிறாரு. வெக்கமானமெல்லாம் உங்களுக்கு இல்லையான்னு தான் கேட்குறேன். வில்சனை கேட்குறோம், வெக்கமானமெல்லாம் இல்லையாப்பா உங்களுக்கு? பெரிய வக்கீலுன்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு வந்துக்கிட்டு கேவலம் இது இல்லாத ஆளுங்க நீங்கள் நீ கரூர் பட்சத்தை போடுறைய, கரூர் கூட்டத்தை நடத்தணும்னு பல தடவை சொல்லிட்டேன். கரூர் கூட்டத்தை நடத்தினவனே விஜய் தானே. கரூர் கூட்டத்தை நடத்தினது யார்? ஆதவர்ஜுன் பேசிடுவாரா?
அது ஒரு சொல்லி பேசிடுவாருங்கிறீங்களே, என்னத்தை பேசுவார்? அவங்களா குற்றவாளி? கரூர் கூட்டத்துக்கு 41 பேர் செத்ததுக்கு காரணமே செந்தில் பாலாஜி தானேயா. நீங்கள் தானே உள்ளுக்குள்ளே ஆள் அனுப்புனீங்க, நீங்கள் தான் கொலை பண்ணீங்க, அதுக்கப்புறம் விபத்துன்னு கொண்டு வந்தீங்க, பேசவே கூடாதுங்கிறீங்க. யோகியர்கள் உத்தமர்கள் மாதிரி கரூர் பிரச்சனைக்கு காரணமே இவர்கள் தான். இத்தனை கேள்வியும் கேட்டு கொண்டு வந்திருக்காங்க உச்சநீதிமன்றம். அவர் எப்படி நான் பேசாதன்னு சொல்ல முடியும்? பேசுவது அவர் உரிமை. அதனால் கரூர் விஷயத்தில் அவர்கள் செய்வது, அவர்கள் பேசாதீங்கன்னு எங்களால் சொல்ல முடியாது. பேசுவது பேசட்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஊர் பூரா அந்த கூட்டம் கொள்ளையடிக்க கூட்டம், தமிழ்நாட்டையே நிர்மூலமாக்கின கூட்டம். எல்லா பையனும் யோகியும் உத்தம மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் திமுக. இந்த எலெக்ஷன் தான் கடைசி எலெக்ஷன். திமுகங்கிற கட்சியே அழிய போகுது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய 50,000 60,000 கோடி லட்சம் கோடி லட்சக்கணக்கான கோடியை கொள்ளையடித்து வைத்திருக்கிறது. இந்த கூட்டத்தை தள்ளிட்டு, இந்த கூட்டத்திட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் பறிச்சுட்டு உங்களுக்கு துரத்தி விடணும். அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு வெக்கம் நாம வாங்கிச்சிருக்கேன். ஏன் தமிழர் முன்னேற்ற கழகம்னு அன்றைக்கே வைக்கல? ஒருத்தன் தமிழன் இல்லை. அதனால தான் உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இப்போ அவர் பேசக்கூடாதுங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அதிமுகவோட நிலைமை மோசமாக செய்து அண்ணாமலை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை சேர்ப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கு. நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்து மனசில் பட்டது சொல்லுவேன். நான் யார்கிட்டையும் ரூபாய் வாங்கிட்டு எல்லாம் பேசுகிறவங்கள. அண்ணாமலை யாருக்குமே சோசமாக இருக்க மாட்டார், புரிஞ்சுக்கங்க. அதிமுகவங்களும் சொல்கிறேன், அதிமுகவில் எடப்பாடி அவர் எதிர்த்தது காரணமே அந்த வெள்ளாள கவுண்டரில் இருப்பாங்க. அவங்க பெரிய ஜாதி, மிகப்பெரிய ஆளுலாம் அதில் இருந்தவன், அவ்வளோ பெரிய ஜாதி. அவங்களுக்கு தன்னிகரற்ற தலைவர் அவரிடம்னு இவருக்கு ஆசை. எடப்பாடி அந்த இடத்தை பிடித்து விடுவாருன்னு சொல்லினா அவர் எடப்பாடியோட சண்டை போட்டு பாஜக திமுக உறவை உரித்து திமுக எம்பியில் 40 ஜெயிக்க வச்சு அத்தனை உதவி செய்தவர் அண்ணாமலை. அதனால தான் நான் எப்போவுமே அண்ணாமலையை எதிர்த்து பேசுவேன். காரணம், இது இல்லாத அரசியல்வாதி, கொள்கை இல்லாத அரசியல்வாதி. அவரை போய் ஏடிஎம்கேல சேர்க்கணுங்கிறது. ஏடிஎம்கே என்ன சொன்னார்? ஜெயலலிதா, என் மனைவி ஜெயலலிதா அவரை 30-40 மடங்கு தகுதி உள்ளவர் அப்படின்னு சொன்னார் இல்லையா? 40 மடங்கு சக்தி உள்ளவர் அப்படின்னு சொன்னார் இல்லையா? எங்கள் அம்மா 20 மடங்கு ஜெயலலிதாவோட பெரிய ஆளுன்னு என்ன பேசினாரா இல்லையா? அவரை போய் அதிமுகவில் சேர்க்கலாமா? அதிமுக தொண்டர்கள் ஒருத்தர் ஓட்டு போடுவானா? அதனால் அண்ணாமலை எதுக்குமே தகுதி இல்லாதது. கட்சி ஆரம்பித்து சொல்லுங்களேன், கட்சி ஆரம்பித்து சொல்லுங்கள். வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த அமைப்பு. அது ட்ரஸ்ட்டு அமைப்பே கிடையாது, ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டை வச்சு அந்த ட்ரஸ்ட்டிலேயே 1000 மோசடி நடந்திருக்கு. அந்த மாதிரி மோசடி பண்ணி அதை வச்சுக்கிட்டு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. 2000 கோடியில் இது ஆரம்பித்து பெங்களூரில் பெரிய கம்பெனி ஆரம்பித்து வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் செட்டில் ஆகிட்டார். அவரை போய் கொண்டாந்து அதிமுகவில் சேர்க்குறாங்க. நம்ம வைக்கம் இல்லாமல் எடப்பாடி செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறேன். எடப்பாடிக்கு என்னை விட அண்ணாமலையை பற்றி நன்றாக தெரியும். அண்ணாமலை தகுதியேற்றவர். அதிமுக தொண்டர்கள் ஒருவனும் அண்ணாமலையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் அதிமுகவில் பேசாமல் VTheLeaders.org அந்த ட்ரஸ்ட்டுக்கு தலைவராக இருந்து விட்டு போக வேண்டியது தான் அண்ணாமலையின் இது. அதே தான் எப்போவுமே அரசியலுக்கு வரையா மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிறது என்ன கொஞ்சமாக சொல்லணும். சும்மா நானும் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படிங்கிறத அடுத்த செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். வெளிவைக்கும் அடுத்தது வெளிவைக்கோன்னு சொல்லியிருக்காரு. நாங்கடா என்னை போய் எம்பியை விட்டு ராஜினாமா பண்ணு, எம்பியை விட்டு ராஜினாமா பண்ணுங்கிற. நீ இதெல்லாம் ராஜினாமா பண்ணு, எம்பி பதவியை திமுகவோட ஒட்டினவன் அத்தனை பேர் ராஜினாமா பண்ணுன்னு கேட்குறாரு. நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்து நான் வெற்றி பெற்றிருக்கேன், இப்போ நான் ராஜினாமா பண்ணேன்னா அத்தனை திமுக எம்பிகளை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. நான் இது பண்ணுறேன், ராஜினாமா பண்ணுறேன். வைங்க தேர்தலை வைப்பணுமோ தைரியம் தான் செய்ய பண்ண சொல்லுங்க. நீங்கள் கரெக்டாக இல்லையா? விசிகா 2 எம்பி ஜெயிச்சிருக்கான் திமுகவில். 2 எம்பி ராஜினாமா பண்ணு. முஸ்லீம் லீக்கு 2 எம்பி ஜெயிச்சிருக்கான், ராஜினாமா பண்ணு.
அது என்ன நீ ஒன்று வைகோ துறை வைகோவும் துறை நம்ம பண்ண சொல்கிற? அவங்கெல்லாம் போய் மந்திரி ஆகிட்டாங்களே. ஈசுக்கால ஒரு மந்திரி, முஸ்லீம் லீக்கில் ஒரு மந்திரி, நீங்கள்லாம் மந்திரி ஆகிட்டீங்க. அப்புறம் இவரை மட்டும் துறை வைகோ மட்டும் இது பண்ணுன்னா அவர் இவர் நம்ம தினகரன் என்னென்னு கேட்டால் அது அந்த 2 எம்எல்ஏ விட்டு போயிட்டாங்களாம். 2 எம்எல்ஏ வைகோ விட்டு விலகிட்டாங்க. திமுக உதவியோடு தானே ஜெயிச்சிருக்கோம், திமுகவால் தான் ஜெயிச்சிருக்கோம் சீர்காழியிலையும் கடையநல்லூர்லேங்கிற நன்றி உணர்வோடு, அவர்களுக்கு நன்றி உணர்வோடு அந்த கூட்டணியிலேயே அந்த கட்சியின் எம்எல்ஏக்களாக தொடர்கிறார்கள். உங்கள் ஒரு எம்எல்ஏ காமராஜ் வெள்ளக்கடல என்ன விலகினார்? எம்எல்ஏக்கள் விலகலைன்னா பதவிக்காக விளங்குமா? உதயசூரியன் சின்னத்தில் நின்றுட்டான். அங்கே போனான்னா மதிமுகவில் நின்னானா அவனை பதவி போயிடும். தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக போய் கனவுலேயே கொள்கையில் அடிப்படையில் கொள்கையில் நம்பிக்கை வச்சா போயிருக்கான். அதனால் துறை வைகோ இந்த விஷயத்தில் துறை வைகோ சொல்வது தான் சரி. நான் ராஜினாமா செய்ய தயார். முஸ்லீம் லீக்கு விசிக்காரனா ராஜினாமா பண்ணுங்கள். நீங்களும் திமுகவில் தானே ஜெயிச்சிங்க. திமுகவே ஜெயிச்சிருக்க மாட்டான். 75 லட்சத்தை இவங்க கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் 75 லட்சம் போலி வாக்குகள், அந்த சாருங்கிற வாக்கு அதை நீக்கியிருந்தால் திமுக அப்போ இருந்து தொடர் தோல்விகளைத்தான் அனுபவிப்பான், நிச்சயம் அனுபவிச்சிருமா. அதனால் அவர் ஜெயித்ததே அந்த 75 லட்சம் போலி வாக்குகள் தான். அந்த போலி வாக்குகள் போனவுடன் விஜய்க்கு செல்வாக்கு வந்தவுடன் மறுபடியும் தோல்வியை கண்டுவிட்டார்கள். அதுதான் நடந்த உண்மை. அதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடுத்த கட்ட கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். குளமிரட்டில் வருதுங்கிற ஒரு எம்எல்ஏ இதெல்லாம் எதிர்பார்த்து தானே லாரியை கொண்டு இடிக்கிறாங்கிற இந்த வீடியோ பாருங்கள். நீ வண்டியில் போனால் உன்னை லாரியில் அடித்து தூக்கிடுவோம். அதேமாதிரி நடந்துச்சு. ஒரு 25 நாள் முன்னே எங்கள் எப்போது ஒன்றரை பக்கத்தில் என்னை எதிர்த்து ஒரு லாரி வருது. அந்த வண்டி நான் என்னடா எதிர்த்து எதிராக வரைஞ்சோம். நான் தான் வண்டி ஓட்டுறேன். ரைட் சைடு ரோட்டில் ஏறி என்னோடய கார்லேருந்து நான் ரைட் சைடில் ஏறி தப்பிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நடந்தது. நான் அந்த என் வண்டியோட 25 நாள் கம்பெனியில் கிடந்திருக்கு. முழுக்க அன்றைக்கி நான் தப்பிச்சதே பெரிய விஷயம். ஒரு தாவைக்கா எம்எல்ஏ சொல்கிறார் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி. அவர் என்ன சொல்கிறாரு, என்ன குழம்பு நீர் வாங்குறான்ப்பா. அது அவங்களுக்கு பிராண்டு மார்க் அதே தானேப்பா அந்த திமுகக்காரன். 1ஆம் நம்பர் கோழைகள் ஒருத்தனுக்கு நிற்க மாட்டான். ஒரு திமுகக்காரன் அவ்வளோ பேரும் பயந்தாங்கோழிகள். ஸ்டாலின் உள்பட எல்லா பேரும் சொல்கிறேன், எல்லாம் பயந்தாங்கோழிங்க. அதனால இந்த எம்எல்ஏ என்ன பண்ணுறான், கொலை பண்ணுவாங்கிறான், லாரியை கொண்டாந்து இடிப்பாங்கிறான், 180 கோடி இப்படிலாம் பேசியிருக்கான். அதனால் இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படியாச்சும் ஆட்சியை கவுத்திடணும். சரியாக அது முன்னாடி மாதிரி இல்லை எதுவுமே. எல்லாம் ஊழல் இதெல்லாம் வெளியில் வந்துடும், எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவான். அதனால் என்ன பண்ணுறான், ஆட்சி இருக்கக்கூடாது. நம்ம சம்பாதிச்ச சொத்தெல்லாம் கொண்டாந்து கொட்டு எம்எல்ஏக்களை பூரா விளக்கு. தாவேக்காங்கிற கட்சி ஆட்சியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல குறியாக இருக்கிறாங்க. அதனால தான் பாவம் அந்த எம்எல்ஏவை போட்டு கொலை பண்ணுவாண்டான்னு மறக்கிறான். எல்லா எம்எல்ஏக்களும் சொல்கிற ஒன்றான ஒரு கோழைகள் அவங்க எதையும் உருப்படியாக செய்ய மாட்டார்கள். அதனால் திமுகவின் அச்சுறுத்தலுக்கு தாவைக்கா எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற செய்தியை உங்களுக்கு நான் முதல் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். அவர் சொல்லக்கூடிய தாவைக்கா எம்எல்ஏ சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நிச்சயம் நடக்கும். அதாவது கருணாநிதி காலத்திலேருந்து இவங்களுக்கு இதுதான் வேலை. இவங்க ஒழுங்காக ஆட்சியை அமைச்சு ஒழுங்காக பண்ண மாட்டான். அதனால் எல்லா இதையும் கொடுத்து கொண்டு இருப்பான். இவங்களை இந்த சமுதாயத்தை விட்டு அழிப்பது இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட இவர்களை அழித்தால்தான் இந்த நாடு உருப்படும். திமுகவில் இருந்தவன் பூரா கெடுத்து வச்சுருக்கான். இன்றைக்கி அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் அதிமுககாரனுக்கும் திமுககாரனுக்கும் வித்தியாசம் பார்ப்பீங்க, பார்க்கலாம் உங்களால். திமுககாரன் செய்கிற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் அதிமுககாரன் செய்ய மாட்டான். அதே மாதிரி அதிமுக அந்த மாதிரி பிள்ளை இப்போ தாவைக்கா இருக்குது. எல்லா எம்எல்ஏமே சிம்பிளாக இருக்கான், எங்கேயுமே லஞ்சம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நாளாக சுத்தமாக லஞ்சம் போயிடும். அப்படி இதை உருவாக்கியிருக்கான். டெண்டருங்கெல்லாம் பாருங்கள், எல்லாத்துக்கும் ஓப்பன் டெண்டர். சிஎம்டிஏ பெர்மிஷன் உடனே. நீங்கள் இப்போ எங்கே போங்க, பணம் கேட்குறானா நீங்கள் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன வந்தது, யார் இது முதலமைச்சராக நமக்கு எது நடக்க போதா, உங்களுக்கு நமக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு எனக்கு பதவி வரப்போதா,
ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட அவங்ககிட்ட சொல்ல முடியாது. தாவைக்கால அவங்களுக்கு வேண்டிய ரெக்கமெண்டேஷன் செஞ்சுக்குவாங்க, நமக்கு வேண்டிய ரெக்கமெண்டேஷன் செய்வாங்களா? எனக்கே செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் தாவைக்காவை ஆட்சியை நம்ம பாராட்டுவது என்று கேட்டிங்கன்னா அவர்களால் நமக்கு நன்மை விளைவிக்கும் அப்படிங்கிறாங்க. சமுதாயத்துக்கு நல்லது. ஒரு ஊழலுக்கு ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை நினைப்பதே நல்ல விஷயம். அப்படி நினைக்காதவன் தானே ஆட்சியில் இருந்தான். அப்போ மோசமான ஆள் தானே ஆட்சியில் இருந்தான். நம்ம மந்திரிகிட்ட பங்கு வாங்குற முதலமைச்சராக இருந்தால் நாடுக்கு விளங்குமா? இதுவரை இருந்ததே இல்லை. அண்ணாதுரை காலத்திலேருந்து சொல்கிறேன், இவங்க குடும்பத்தின் உறுப்பினர் கருணாநிதி இருக்கும்போதும் இவங்க இருக்கும்போது கருணாநிதியெல்லாம் பயந்துக்கிட்டு இருப்பார். கேஎன்ஆருக்கு பயப்படுவார். கேஎன்ஆர் ஊழல் பண்ணுறது கருணாநிதிக்கு தெரியாதா? எவாவையில் ஊழல் பண்ணாருன்னு கருணாநிதிக்கு தெரியாதா? இந்த ஸ்டாலின் அத்தனை பேர்கிட்டையும் லஞ்ச பணத்தில் பணம் வாங்கினதா இல்லை? அப்படிப்பட்டவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க. இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் உதயநிதி, ஸ்டாலின், கருணாநிதி இவர்களெல்லாம் இதை விட்டே ஒழிக்கணும். எல்லாம் அவங்க ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்க போயிடுங்க. அந்த அரசியல் பிஸ்னஸை வைக்காதீங்க. நீங்கள் அரசியல் பிஸ்னஸை வைக்கிறதுனால தான் நாட்டில் இவ்வளவு கெட்டது நடந்தது அப்படிங்கிற கருத்தை கடைசி கருத்தாக, இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். உடல்நிலை முழுவதும் தெளிவுடன் பழைய வேகத்தில் மீண்டும் அரசியல் ஆடுகளும் உருவெடுக்கும். நன்றி, வணக்கம், ஜெயின்.